ஃபைல் ஓப்பனிங் மோட்ஸ் என்னென்ன இருக்கு? RWAX. ஆர்னா ரீட் ஒன்லி, வேற எந்த ஆப்ரேஷனும் பண்ண முடியாது. டபிள்யூனா ரைட் ஒன்லி. பட் த ப்ராப்ளம் இஸ், இஃப் த ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், த கண்டென்ட் வில் பி எரேஸ்ட். ஆல்ரெடி இருந்ததா கண்டென்ட் எரேஸ் ஆகிட்டு திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிட்டோம். ஏ அம்மாவோடனா அப்பண்ட், எக்ஸிஸ்டிங் டேட்டா அப்படியே வச்சுட்டு எந்த இடத்துல ஃபைல் முடிதோ அங்கிருந்து ரைட் பண்ண ஆரம்பிக்கும். எக்ஸ்னா இதோட டபிள்யூவோட ரிலேட்டட், இதுவும் ரைட் பண்ண போகுது. ஆனா இதுல ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, சப்போஸ் அந்த ஃபைல் நேம் ஆல்ரெடி இருந்ததுன்னு வச்சுக்கோவேன், எரர் மெசேஜ் கொடுக்கும். காசஸ் அண்ட் எரர் இஃப் த ஃபைல் already exists. ஆனா டபிள்யூ மோட்ல என்ன பண்ணும்? என்ன டிஃபரன்ஸ் டபிள்யூக்கும் எக்ஸுக்கும்னா, டபிள்யூ மோட்ல அதை பத்தி கவலையப்படாது, எரேஸ் பண்ணிட்டு திரும்ப ரைட் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் எக்ஸ் மோட்ல இருந்ததுன்னா ஒரு எரர் மெசேஜ் காமிக்கும், ஆல்ரெடி இருக்குதுங்க, என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு காமிக்கும். ரைட், இதுதான் RWAX, ரீட் ரைட் அப்பண்ட் அண்ட் எக்ஸ். சப்போஸ் எல்லாத்துலயுமே பிளஸ் பிளஸ் போட்டீங்கன்னா எல்லாத்துலயுமே ஒரே டிஃபரன்ஸ் தான். என்னன்னா ஆர் பார் ரைட், ரீட் ரைட் பண்ணோம், இதுவும் ரீட் ரைட் பண்ணோம், இதுவும் ரீரைட் பண்ணோம், இதுவும் ரீட் ரைட். ஓகே, ஸோ த மெயின் திங் இஸ் ரீட் ரைட் அப்பண்ட் அண்ட் எக்ஸ். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஐ வில் ஷோ த எக்ஸாம்பிள் இன் யுவர் ஃபைல்ல. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், மை ஃபைல் எஃப் ஓப்பன் ஃபைல் நேம் அண்ட் ஆர்னா என்ன மீனிங்? வித் ரீட் ஒன்லி பர்மிஷன். அப்போ எஃப் டிக்ஷனரி டாட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபைலை நான் என்ன பண்ணிட்டேன்? ரீட் ஒன்லி மோட்ல ஓப்பன் பண்ணிட்டேன். அப்புறம் எஃப் கெட்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உள்ள இருக்கிற கண்டென்ட்டை நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ எஃப் கெட்ஸ்னா என்ன? இட் இஸ் யூஸ் டு ரீட் எ சிங்கிள் லைன் ஃப்ரம் த ஃபைல். ஸோ இப்போ பாருங்க, ரன் பண்ண உடனே எனக்கு ஒரே ஒரு லைன் மட்டும்தான் பிரிண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா தட் எஃப் கெட்ஸ் ஃபங்க்ஷன். எஃப் கெட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? ஒன்லி ஒன் லைன், சிங்கிள் லைன் ஃப்ரம் தி ஃபைல். ஸோ ஃபைலை ஓப்பன் பண்றோம், ஓப்பன் பண்ணும்போதே ஃபைல் நேம் என்னன்னு சொல்றோம், அதனுடைய மோடு சொல்றோம். இங்க ஆர் டை அப்படிங்கிற ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் ஏதாவது ஃபைல் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எரரை எடுத்துரும். ஓகேவா? என்ன சார் ஒரு லைன் தான் பண்ணீங்களே, அப்போ எனக்கு வந்து ஃபுல்லா கண்டென்ட் பார்க்க முடியாதா அப்படின்னா, அதுக்கு அடுத்த ஸ்டெப் வரும். எண்ட் ஆஃப் ஃபைலை செக் பண்றேன் லூப்ல. எண்ட் ஆஃப் ஃபைல் EOF அப்படின்னா நான் ஃபைலோட எண்டுக்கு போயிட்டேனா, போலனா திருப்பியும் நான் என்ன பண்றேன்? லைனை ரீட் பண்றேன். அதுக்காக தான் இந்த லூப். while not if end of file, ஒவ்வொரு லைனா ரீட் பண்ணி ரைட் பண்றேன். ஸோ இப்போ நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன். என்னன்னு? FEOF, ஃபைல் எண்ட் ஆஃப் ஃபைல். சரி சார், நான் லைன் பை லைனா ஓபன் பண்றேன். கேரக்டர் பை கேரக்டர் பண்ண முடியாது. எஸ் வி கேன் சி. கெட் எஸ்க்கு பதில் கெட் சி, எஃப் கெட் எஸ் யூஸ் பண்ணோம். இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போறேன்? எஃப் கெட் சி இஸ் யூஸ் டு ரீட் எ சிங்கிள் கேரக்டர். அதுவும் அதே மாதிரி தான். முதல்ல ஃபைலை ஓபன் பண்றேன், ரீட் மோட்ல ஓபன் பண்றேன், ஒவ்வொரு கேரக்டரா ரீட் பண்றேன் வித் ஹெல்ப் ஆஃப் எஃப் கெட் சி. ஸோ நான் என்ன பண்றேன்? ஒவ்வொரு கேரக்டரா ரீட் பண்ணி ரைட் பண்ணிட்டே வரேன். கண்டிப்பா ஒரு இடத்துல நான் நிக்க வைக்கணும் இல்லையா? ஃபைல் எண்ட் ஆயிடுச்சுன்னு. அதுக்காக தான் நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன்? FEOF. ஸோ மொத்தம் நான் என்னென்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் எஃப் ஓப்பன், ஓப்பன் எ ஃபைல் வித் எ மோட். அப்புறம் எஃப் கெட் எஸ் டு ரீட் எ சிங்கிள் லைன் ஃப்ரம் ஃபைல். அப்புறம் FEOF டு செக் reach the end of file. F get C to read a character from file. So ஒவ்வொரு லைனாவும் ரீட் பண்ணலாம், கேரக்டர் பை கேரக்டராவும் ரீட் பண்ணலாம். ஆனா this is important.
எண்ட் ஆஃப் ஃபைல் ரீச் ஆயிட்டுமான்றதை பார்க்கணும். ஏன்னா ஃபைல் எண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரீட் பண்ண வேண்டாம்ல, அதுக்காக தான் திஸ் கண்டிஷன். கடைசியா ஃபைலை க்ளோஸ் பண்றேன், அதுக்கு எஃப் க்ளோஸ். டு க்ளோஸ் எஃப் ஃபைல். ஓகேவா? ஸோ இந்த நான் 5 ஆப்ரேஷனை நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஃபைல், பட் ஆனாலும் ஃபார் அவர் டைம் பீயிங் நாம என்ன யூஸ் பண்றோம், இந்த 5 மட்டும்தான். எஃப் ஓப்பன், எஃப் க்ளோஸ், எஃப் கெட் எஸ் சிங்கிள் லைன், எஃப் கெட் சி, சினா கேரக்டர், எஸ்னா ஸ்ட்ரிங், இதுவே போதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எஃப் யூஎஃப்னா எண்ட் ஆஃப் ஃபைல் செக். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது வரைக்கும் போதும். இந்த ஒர்க்கிங் வித் டேட்டா பேசஸ் உங்களுக்கு தேவையில்லை, கண்டென்ட்ல இருக்கு. ப்ளீஸ் அவாய்ட் இட். 4.10 இதுக்கு பதிலா we have sessions and cookies. இதை ரொட்டேட் பண்ணணுமே, எப்படி 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 ரொட்டேட் பண்றது? to rotate எப்படிமா ரொட்டேட் பண்றது? எஸ், செஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வெப்ல எப்பவுமே உண்டு, வெப்சைட்ல. என்ன அப்படின்னா, நார்மலா செஷன்னா என்ன சொல்வீங்க? எனி ஐடியா? ஜென்ரலா செஷன்னா என்ன? எக்ஸாம் எழுதும் போது கூட மார்னிங் செஷன், ஈவினிங் செஷன், ஃபோர்நூன் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன் சொல்றோம் இல்லையா? டைம் பவுண்டட், ஆரம்பம் இருக்கும், எண்டு இருக்கும். 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கு முடிஞ்சிடும், 2 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணிக்கு முடிஞ்சிடும். ஸோ அந்த டைமுக்குள்ள எழுதுறது தான் எக்ஸாம், ஒரு டைம் பீரியட். அந்த மாதிரி இங்கேயும் ஒரு டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்றான். ஓகே, session is a small piece of information which is stores in server side. That is important. இங்க ரெண்டு இருக்குமா, கிளைண்ட் ஒன்று இருக்கு, சர்வர் ஒன்று இருக்கு. ஐ வில் ஷோ தி எக்ஸாம்பிள். கிளைண்ட்ன்றது வந்து நம்ம ப்ரௌசர், சர்வருங்கிறது வந்து வெப் சர்வர் இருக்கும். அதுல இருந்து தான் நமக்கு ரிக்வஸ்ட் அனுப்பி ரெஸ்பான்ஸ் வருது. இதை நம்ம முதலே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சர்வர் இல்லாம வெப் கிடையாது. வெப் சர்வர்னு ஒன்று இருக்கும், அந்த வெப் சர்வருக்கு தான் நாம கொடுக்குற ரெக்வஸ்ட் போய் ரெஸ்பான்ஸ் வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த செஷன்ன்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் எ ஸ்மால் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் ஸ்டோர்ட் அட் சர்வர் சைட். Session is used to store and pass information from one page to another page temporarily. ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு தாவறதுக்கு நடுவுல கனெக்டிவிட்டி இருக்கிறதா செஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்னுடைய மெயில் ஐடி ஓபன் பண்ணியிருக்கேன், ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், நான் பார்க்கறேன் இல்லையா? இதே இன்னொரு டேப் ஓபன் பண்றேன், இல்ல இன்னொரு குரோம் ஓபன் பண்றேன், mail.google.com போட்டேன்னு வச்சுக்கோங்க, மெயில் பாக்ஸ் ஓபன் ஆயிடுது. எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டே கேட்கல. ஏன் ஏன் கேட்கல? ஏன்னா நான் லாகின் பண்ணிட்டேன், அதை நான் லாக் அவுட்டே பண்ணல. இதுதான் செஷன். சப்போஸ் நான் சைன் அவுட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரௌசர் விட்டோட நான் சைன் அவுட் பண்ணிட்டேன், இப்போ நான் இதை யூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பிகாஸ் த செஷன் வாஸ் க்ளோஸ்ட். இதுதான் செஷன். நம்ம லாகின் பண்ணதுல இருந்து லாக் அவுட் பண்ண வரைக்கும் இட் இட் என்ன சொல்லலாம், இட் ஹாஸ் எ செஷன். அந்த டேட்டா பர்சிஸ்டன்ட் வச்சிருக்கு, இந்த கண்டினியூட்டி வச்சிருக்கு. இதுதான் செஷன். இப்போ 10 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது, 10:30 மணிக்கு பேப்பர் குடுத்துட்டு வெளியே போயிட்டேன், 10:45 வந்து நான் கண்டினியூ பண்றேன்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? இந்த செஷன் வாஸ் க்ளோஸ்ட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
இல்லைன்னா மேக்ஸிமம் 1 o'clock பேப்பர் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. 1:05 நீ எழுத முடியுமா? இந்த செஷன் வாஸ் க்ளோஸ்ட். ரைட்? அதுதான் வெப்சைட்னாலே இந்த செஷன்ன்ற கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா மோஸ்ட்லி இன் ஷாப்பிங் வெப்சைட்ஸ். நம்ம கார்ட் ஓபன் பண்ணி வச்சிடறோம் பிளிப்கார்ட்ல, க்ளோஸ் பண்ணி வச்சிடறோம். 2 நாள் கழிச்சு ஓபன் பண்ணாலும் அந்த கார்ட்ல அது இருக்கும். அதான் செஷன். Session techniques was widely used in shopping websites where we need to store and pass cart information. இதுதான் நம்ம PHP ல யூஸ் பண்றோம். With the help of the function called session start அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். முதல்ல செஷன் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்துடுறோம், வேல்யூ ஸ்டோர் பண்றோம். ரெண்டாவதா ஒரு ஃபைல்ல நான் என்ன பண்றேன், அந்த வேல்யூ ரிட்ரைவ் பண்றேன். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து ஒரு ஃபைல். அந்த ஃபைல்ல நான் கிளிக் பண்றேன், it goes to next page. This is another file. அதுல ஃபர்ஸ்ட் ஃபைல்ல ஸ்டோர் பண்ண வேல்யூவை நான் ரிட்ரைவ் பண்றேன். இதுதான் செஷன். முதலே செஷன்னா நான் என்னன்னு சொன்னேன், ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ். ஸோ செஷன் இஸ் யூஸ். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, செஷன் இஸ் யூஸ் டு ஸ்டோர் அண்ட் பாஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் பேஜ் டு அனதர் பேஜ் டெம்பரரிலி. இங்க பாருங்க, முதல் பேஜ்ல நான் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணேன், அடுத்த பேஜை கால் பண்ணும்போது எனக்கு அந்த வேல்யூ ரிட்ரைவ் ஆகுது. The help of session. So இது எப்படி பாசிபிள்னா, you must give the line session starts. இந்த டைம்ல இருந்து செஷன் ஸ்டார்ட் ஆகுது. நான் இப்ப கூட சொன்னேன், இந்த டைம்ல இருந்து ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க அப்படின்னு சொல்றேன். க்ளோஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா செஷன் will be closed. So session destroy. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்க ஸ்டோர் ஆகும்னா, இட் வில் ஸ்டோர் இன் தி சர்வர்ஸ், ரைட்? இதே மாதிரி இன்ஃபர்மேஷனை நான் கிளைண்ட் சைடும் ஸ்டோர் பண்ணலாம். அப்படி ஸ்டோர் பண்ணனா அதுக்கு பேர் குக்கீஸ். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. குக்கீஸ் ஸ்மால் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் which is stored in client browser. ரெண்டு இருக்கு, கிளைண்ட் இருக்கு, சர்வர் இருக்கு. சர்வர் சைடு ஸ்டோர் பண்ணா தட் இஸ் செஷன், கிளைண்ட் சைடுல ஸ்டோர் பண்ணா தட் இஸ் குக்கி. ஓகே, so first time that a client send the request to the server, number 1. தென் சர்வர் என்ன பண்ணுது, ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்புது, கூடவே ஒரு குக்கியை கொண்டு வந்து அது எங்க ஸ்டோர் பண்ணிடணும்னா ப்ரௌசர்ல ஸ்டோர். எதுக்காக ஸ்டோர் பண்றதுன்னா, whenever next time the request goes, கூடவே ப்ரௌசர் என்ன பண்ணோம், இந்த குக்கியும் அனுப்பும். எதுக்காக அப்படின்னா, ஆல்ரெடி நான் என்ன கான்டாக்ட் பண்ணேன், அதுல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு டாக்டர் பார்க்க போறோம், நமக்கு ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்கு. அவர் உடனே என்ன பண்றாரு, ஒரு டேட்டா ஃபைல் போட்டு நம்ம கையில குத்துறாரு, எடுத்துன்னு வந்துடும். நெக்ஸ்ட் டைம் டாக்டர் கிட்ட போகும்போது நீ என்ன எடுத்துட்டு போனோம், எனிஒன்? கைவீசின்னு போனோமா இல்ல அந்த ரெக்கார்டு எடுத்துன்னு போனோமா? கை வீசிட்டு போனோமா அந்த ரெக்கார்டு எடுத்துட்டு போனோம்? whether you carry that record or will you go empty hand. அதுதான் குக்கீஸ். ரெக்கார்ட், அதான் குக்கீஸ். ஏன் அந்த ரெக்கார்டு எடுத்துட்டு போனோம்னா, டாக்டருக்கு நீ மட்டும் இல்ல. எஸ், குட், வெரி குட். நான் டாக்டருக்கு நீ மட்டும் பேஷண்ட் கிடையாது, அவர் ஒரு நாளைக்கு 100 பேரை பாக்குறாரு. உன் ரெக்கார்டு என்னன்னு தெரியுமா அவருக்கு? நீ எடுத்துட்டு போனாதான். அதே மாதிரிதான் வெப் சர்வரும், நீ மட்டும் யூஸ் பண்ணல அந்த வெப் சர்வரை, உலகமே யூஸ் பண்ணுது. அப்போ நீ உன்னை பத்தி இன்ஃபர்மேஷன் அவன் என்ன பண்றான், உங்க கையிலேயே ஸ்டோர் பண்ணி வைக்கிறான். அதுதான் குக்கி. எவ்ரி டைம் யூ கான்டாக்ட், whenever you contact the server, the cookie passes the information. இவன் முதல்ல இந்த டேட்டா பார்த்துருக்கிறான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து சாம்சங் மொபைல் அப்படின்னு டைப் பண்ணி செக் பண்ண, பிளிப்கார்ட்ல சாம்சங் மொபைல் எனக்கு வேணும் அப்படின்னு செக் பண்றேன், பார்த்துறேன்.
எல்லாம் பத்தி இல்லைன்னா வேணும் எனக்கு. ஓகே, சாம்சங் கேலக்ஸி எஃப்டிக்கு வேணாம். நான் இங்க செக் பண்றேன், அது பாக்குறேன், இதை பாக்குறேன், ஏதோ ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். 2 நாள் கழிச்சு பிளிப்கார்ட்டுக்கு உள்ள போறேன். எனக்கு ஆட் எல்லாம் வரும். என்ன ஆடா வரும் யாராவது சொல்ல முடியுமா? நான் லாகின் பண்ணாததுனால எனக்கு தெரியல. என்ன ஆடு வரும் எனக்கு? மொபைல் ஆடு, அதுவும் பர்டிகுலர் அந்த பிராண்ட் வரும். மோஸ்ட்லி சாம்சங்கா வரும். எப்படிடா இது? நான் சாம்சங் பார்த்தேன். இப்ப என்னடான்னா இப்படி வருதுன்னா, ஏன்னா நீ என்னென்ன பண்றியோ அதெல்லாம் குக்கியா சேவ் பண்ணிடும். எஸ், வெரி குட். குக்கியா சேவ் பண்ணி வச்சிரும். அடுத்த டைம் கான்டாக்ட் பண்ணும்போது சர்வருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போகும், இவன் வந்து சாம்சங் மொபைல் பார்த்தான் அப்படிங்கிறது. உடனே அது என்ன பண்ணும்? சாம்சங் மொபைலா உனக்கு குத்தி தள்ளும், பேனரா, ஆட். இதுதான் வெப்சைட்ல நடக்குது. இந்த கான்செப்டுக்கு பேர் தான் குக்கீஸ். குக்கி, அதாவது ஸ்மால் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் ஸ்டோர்ட் இன் தி கிளைண்ட் ப்ரௌசர். நம்ம யோசிப்போம், என்னத்துக்கு நம்ம சர்ச் பண்ணதெல்லாம் நமக்கு திருப்பி திருப்பி வருது அப்படின்னா காரணம் இதுதான். இதெல்லாம் பேக்ரவுண்ட்ல நடக்குது. எவ்ரி டைம் whenever you contact that particular website, that cookie will be retrieved. அந்த குக்கியில என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்? whatever you searched, whatever you saw last time will be there. உடனே அது என்ன பண்ணுது? வெப் சர்வர் உன்னை பத்திய டேட்டா எடுத்துக்கிட்டு அதுல இருந்து கண்டினியூ. ஓகேவா? ஸோ இதுதான் குக்கி கான்செப்ட். இந்த குக்கியை நம்ம பிஹெச்பியில ப்ரோக்ராமிங்ல நம்ம பண்ண முடியும். அதுக்காக தான் we have a method called set cookie. இது ஒரு கீ வேல்யூ பேர். குக்கிக்கு ஒரு நேம் இருக்கும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அதுக்கு ஒரு டைம் செட் பண்ணலாம். நாம இவ்வளவு நாளைக்கு தான் அந்த குக்கி இருக்கணும் அப்படின்ட்டு டைம் செட் பண்ணலன்னா டெஸ்ட்ராய் பண்ற வரைக்கும் அந்த குக்கி வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ டைம்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணி நான் டைம் எடுத்துக்கிறேன், கூட செகண்ட்ஸ் கொடுக்குறேன். யூ கேன் ஸ்கிப் திஸ் லைன், உங்களுக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் போதும். ஒரு நேம் ஒரு வேல்யூ ஒன்று ஸ்டோர் பண்ணிடும். அடுத்து நான் ரிட்ரைவ் பண்ணும் போதெல்லாம் எனக்கு அது வரும். இதுதான் அந்த ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி குக்கி கான்செப்ட். எதுக்காக அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் குக்கி செட் பண்ணிடுறேன். யூசர் மது அப்படின்ற வேல்யூ, யூசர்ன்றது என்னது? கீ. அதுக்கு ஒரு வேல்யூ மது அப்படிங்கிறத நான் செட் பண்ணிடுறேன். ஸோ வென்எவர் யூ ரிட்ரைவ் தி வேல்யூ உனக்கு வந்துட்டே இருக்கும். ஏன்னா அது குக்கியா பேக்ரவுண்ட்ல போய் சேவ் ஆயிடும். இதான் கான்செப்ட். இதை அப்படியே ரியல் டைம்ல நான் என்ன மேட்ச் பண்றேன்னா, வென்எவர் யூ கான்டாக்ட் பிளிப்கார்ட், குக்கி செட் ஆயிடும். என்னென்ன வேல்யூ, என்னென்ன பேரண்ட், சாம்சங் மாடல், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஒரு கீ வேல்யூ தான் செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இட் ஸ்டோர்ஸ் n நம்பர் ஆஃப் குக்கீஸ். அடுத்த டைம் லான்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணுது? அந்த குக்கியினுடைய வேல்யூவை ரிட்ரைவ் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். திஸ் இஸ் கால் குக்கி. சரியா? ஸோ வித் திஸ் ஐ எம் கம்ப்ளீட்டிங் தி கண்டென்ட், எவ்ரி கண்டென்ட். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி எல்லாமே வந்து சிம்பிள் கான்செப்ட் தான். நான் நோட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன், எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கிறேன். இட் இஸ் ஈஸி டு யூ டு கண்டினியூ. ஓகேவா? யூ ஹாவ் என்ன 16ஆம் தேதி தான் உங்களுக்கு எக்ஸாம் நினைக்கிறேன். கரெக்டா 5 நாள் கேப் இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு யூனிட் படிச்சா கூட போதும். பாஸ் பண்றதுக்கு நான் சொல்ல, நிறைய மார்க் வாங்குறதுக்கு சொன்னேன். சரியா? ஸோ மார்க்கும் தாண்டி பிஹெச்பின்ற ஒரு லாங்குவேஜை, ஒரு வெப் டெவலப்மெண்ட் லாங்குவேஜை நீங்க வந்து கத்துக்கலாம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை வச்சு நீங்க ப்ராஜெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கு, ப்ராஜெக்ட் இருக்கு, செகண்ட் இயர் எண்டில், தேர்ட் இயர் ஆரம்பத்தில். அப்போ இந்த பிஹெச்பி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சரியா? இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ நவ். இப்போ மட்டும் இல்லை, எப்போ உங்களுக்கு டவுட் இருந்தாலும் யூ கேன் கான்டாக்ட் மீ. ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. சரியா?